பெங்களூர்ல வீக்கெண்ட்ல எங்க போலாம்னு கேட்டா அவுட்ஸ்கர்ட்ஸ்ல நந்தி ஹில்ஸ், பன்னர்கட்ட நேஷனல் பார்க், சிட்டிக்குள்ளனா கோரமங்கலா, சர்ச் ஸ்ட்ரீட், கபன் பார்க்னு ஒரு லிஸ்டே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த லிஸ்ட்ல எல்லாமே நம்ம ஒழுங்கா ஒரு வீடு ரெண்டுக்கு பார்த்து செட்டில் ஆன அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு எண்ணத்துல இருந்தப்போ நம்ம கல்லூரி நண்பர் அபினேஷ் லைன்ல வந்தாப்ல ஒரு சில ஷாப்பிங் பண்ணணும், சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு போலாம்னு கூப்பிட்டான். நான் நாளைக்கு மார்னிங் வீடு பார்க்க போனோம், இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சொல்ல இன்னைக்கு அங்க போயிட்டு நைட் எங்க வீட்லயே ஸ்டே பண்ணி நாளைக்கு மார்னிங் நானே உன்ன வீடு பார்க்க கூப்பிட்டு போறேன்னு இழுத்துட்டு போயிட்டான். சர்ச் ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட், பார், ஆடை அலங்கார அங்காடிகள்னு ஒரு அங்காடி தெருவா இயங்கினாலும் என் பார்வையில 90 விழுக்காடு மக்கள் ஷாப்பிங்காக மட்டும் அங்க வந்த மாதிரி தெரியல. பெங்களூர்ல கொஞ்சம் கூட்டம் கூடுற இடம் இருந்தாலும் அழகான இந்த மாதிரி பூக்கள் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தடயத்தை பதிக்க நம்மளும் அங்க ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் சர்ச் ஸ்ட்ரீட் போறவங்க முடிஞ்சா நம்ம எழுதின இந்த பெயர்கள் புலப்படுதான்னு பார்த்து சொல்லுங்க. சர்ச் ஸ்ட்ரீட் பத்தி இன்னும் விளக்கமா எக்ஸ்ப்ளோர் பண்ற காணொலிகள் எதிர்காலத்தில் வரும் நண்பர்களே. இதமான மலைச்சாரல் பெய்து தெளிந்த அந்த 11 மணி இரவு இருசக்கர வாகன பயணம் அருமையான அனுபவம். அபினேஷ் தங்கியிருக்கிற வீடு பெங்களூரு ஐடி ஊழியர்களின் தற்போதைய தலைநகரமான மாரத்தள்ளி பெல்ட்ல இருக்கிற கடுபீஸ்னஹள்ளின்னு ஒரு ஏரியால இருக்கு. பானத்தூர் லேக்னு ஒரு ஏரியா அவன் வீட்டுக்கு எதிர்த்தாப்லயே இருந்துச்சு. அதுல மறுநாள் காலை ஒரு வாக்கிங்க போட்டு கிளம்பலாம்னு போனோம். அபினேஷ் பெங்களூர்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோஸ் நிறைய பாப்பீங்க. பட் நேத்து சர்ச் ஸ்ட்ரீட்ல அவன் ஷாப் பண்ண அந்த சாம்ங்கிற செயின் ஐட்டம் அவன் விற்கலாம் பட்டதை பார்த்து அவன் எதிர்காலத்துல நம்ம கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வருவானு ஒரு டவுட் வந்துச்சு. நல்ல ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ மண்டியா ஹோட்டல்னு ஒரு உணவகம் கண்ணுல பட்டுச்சு. அவங்க ஹிந்தி கன்னடால பேசினாங்க. நம்ம ரெண்டுலயும் தோடா சொல்பாங்க. சோ மெனுவையும் பக்கத்து பிளேட்டையும் பார்த்து ஆட்டுக்கால் சூப்பு, தோசை, முட்டைன்னு ஆர்டர் பண்ணோம். மொறுமொறுன்னு 40 ரூபாய்க்கு 2 தோசை, சூப்பு 80 ரூபாய்னு சுட சுட அந்த காசுக்கு ஒர்த்து நண்பர்களே. ஒரு காஃபியை போடணும்னு அவன் கேட்க நம்ம டயட்லாம் அகைன் அன்னைக்கு மறந்து நானும் கம்பெனி கொடுத்தேன். மாரத்தில் ஐடி காரிடோட மினி டூர், மன்யாத்தா டெக் பார்க் வழி, எலகங்கா ஏரியால வீடு தேடுதல் வேட்டையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும் தோழர் தோழிகளே. அதுவரை தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.